அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இது பார்த்திங்கன்னா நம்ம பரமக்குடி சந்தையில் இருந்த பெட்டை ஆடுகள், செம்பரி ஆடு, பெட்டை ஆடு குட்டி ஒரு 7 குட்டி கிடக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கடைக்கு தான் போச்சு. அந்த பெட்டை ஆடுகள்லாம் ரொம்ப பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, என்ன செம்பரி ஆடு பொட்டை ஆடும் அறுப்பாங்களா அப்படின்னு. ஆமாம், இப்போ கறிக்கடைகளில் அதிகமான கறிக்கடைகளில் செம்பரி ஆடு பெட்டை ஆடுகள் தான் அடிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலூர் அந்த மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டோம்னா விசேஷங்கள் ஃபுல்லாக அந்த பெட்டை ஆடுகள் தான். நம்ம மாதிரி வெள்ளாடு அறுக்க மாட்டாங்க. நம்ம வந்து வெள்ளாட்டங்கறி, நம்ம வெள்ளாடு பொட்டையாடு அறுக்கிறோம், கிடா இருக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும். அங்கிட்டு ஃபுல்லாமே போயிட்டிங்கன்னா செம்பரி ஆடு தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த வெள்ளைக்கிடா பார்த்திங்கன்னா 16,500க்கு தீர்ந்துச்சு. அவங்களும் 14,000 கேட்டாங்க. அப்படி ஒன்றும் கிடா ஒன்றும் நல்ல தெளிவான கிடா கிடையாது, கொஞ்சம் எலும்படி கிடா தான். கடைசியில் பார்த்தா கொஞ்சம் தோரணையாக இருக்கிறதுனால அவங்க வேறு சந்தைக்கு கொண்டு போய் விற்பாங்க. வியாபாரிகள் தான் அந்த வாங்குறவங்க. அவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கிட்டு பிடாச்சேரி முழுக்குறிச்சி வியாபாரிகள் தான். இவங்க வாங்கி வேறு சந்தையில் கொண்டு விற்பாங்க. இங்கே முன்னே இங்கே விற்பாங்க. நைட்டு இறங்கின கிடா இன்னொரு ஒரு 3 கிடா இறங்குச்சு. அது நல்ல தரமான கிடா. அந்த 2-3 கிடாயும் பார்த்திங்கன்னா பல்லு இல்லை, ஆனால் அது அந்த வரும் பாருங்க, ஒரு கருத்த கிடாய்கள். அந்த கிடா நல்ல தரமான கிடா. இந்த கிடா பார்த்திங்கன்னா நல்ல கிழங்கடா தான். இந்த கிடாய்கள்லாம், இந்த கிடாய்களில் உங்களுக்கு தீரலை, அந்த கட்டை கிடாலாம் தீரலை. அந்த கருத்த கிடா ஒரு கிடா தீர்ந்துச்சு. இந்த நிற்கிற கருத்த கிடா 19,500 தீர்ந்துச்சு. இந்த நிற்கிற கருத்த கிடா 19,000 தீர்ந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கிடா, கொஞ்சம் கழுத்தில் வந்து இது இருக்கும். இது பார்த்திங்கன்னா 16,000 இந்த கிடா தீர்ந்துச்சு. இது பக்கத்தில் தம்பி ஊற்றுல வச்சுருந்தாப்புல. நம்ம கறிக்கடைக்கு இந்த கிடா கேட்டேன். நானும் 11,000 கேட்டு லாஸ்ட்டாக 12 அப்படி கேட்டு பார்த்தேன். அது ஆகலை. இங்கே போனால் 13 கிலோ 12 கிலோ தான் இருக்கும். குட்டி கொஞ்சம் கட்டியான குட்டியாக இருந்துச்சு, அதனால் கேட்டோம். அவர் 16 சொன்னாப்புல. அதோட அது நம்ம கறிக்கடைக்கு வாங்கலை. இது கொஞ்சம் இளங்குட்டி. அந்த குட்டிலாம் கொஞ்சம் பல்லு சேர்ந்த கிடாய்கள். அந்த கூட பார்த்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா பல்லு சேர்ந்த கிடாய்கள். இது கொஞ்சம் இளங்குட்டியாக இருந்தது, கொஞ்சம் கட்டியான குட்டியாக இருந்தது. இது நைட்டே இறங்கினதுனால நைட்டு சந்தையில் கொஞ்சம் செம்பரியை முடிச்சுட்டு லைட்டாக ஒரு ரவுண்ட்ஸ் இப்படி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். நல்ல மழை வரக்கூடிய பொறுத்தவரை நல்லா சகதியும் சேருமா பார்த்தீங்கன்னா ஒரே தெரியும். ஃபுல்லாக சகதியும் சேருமா இருந்துச்சு சந்தை கிடாய். அந்த வெள்ளை கிடாயோட சேர்ந்த கிடா தான் 2 கிடாய். நல்லா தோரணை, நல்லா கொம்பு தோரணை, நல்லா தோரணை, ஆனால் பல்லு இல்லை. ரெண்டுமே நல்லா கருத்த கிடா, கோயிலுக்கு ஏற்ற கிடா. வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க அந்த மாதிரி கிடாய்கள் வாங்கி வெட்டுவாங்க. எல்லாம் சுத்த கருப்பு, நல்ல கருப்பு, நல்ல கிடா. ஒரு கிடா மட்டும் காது சுத்தைன்னு நினைக்கிறேன், காது லைட்டாக இதாக இருந்தது. அந்த கிடா நினைக்கிறேன் காது லைட்டாக சுத்தையாக இருந்தது. இது காது சுத்தைன்னு சொல்லுவாங்க. 2 கிடாயும் பார்த்திங்கன்னா கொம்பு தோரணங்கம்னா நல்லா பார்க்க அவ்வளோடான கிடாயாக இருந்துச்சு. நல்லா வீரமாக பார்க்கவே ஒரு தோரணையான கிடாய்களாக இருந்துச்சு. சில பேர் பார்த்துட்டு கூட ஒரு பொட்டையாடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு வகையான வர்க்கம்தான். ரெண்டுமே கசைக்கிடா. அவர் வச்சுருந்த ஃபுல்லாமே எல்லாமே கசக்கிடா தான். இந்த கிடா பார்த்திங்கன்னா 19,500க்கு தீர்ந்துச்சு லாஸ்ட்டாக. இது தம்பி வச்சுருந்தாப்புல. நம்ம செம்பரியும் கிடா நல்லா வச்சா இல்லாத கடாயாக இருந்துச்சு. நல்ல கடாயாக இருந்தது. பக்ரீத்துக்கு வாங்கி விற்க முடியாமல் அப்புறம் இன்றைக்கி சந்தைக்கு இறக்கியிருந்தாப்புல. விற்றுட்டாங்க. ஓரளவுக்கு வியாபாரி வாங்கினாங்க. நல்ல குட்டி, நல்லா கறிக்கட்டான குட்டி. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா பார்க்குறதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத குட்டியாக இருந்தது. நல்ல கறிக்கட்டான குட்டி. இன்னும் சந்தைக்கும் நடக்கவே முடியல. சரி சகதியும் ஒரே நொசன்னு இருந்துச்சு. மழை பெஞ்சதில்லை. குட்டிகளும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நனைஞ்சு. ஏன்னா நம்ம வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. ஒரு 7 கிடா குட்டி தான். அருமையான குட்டியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு தோரணையான குட்டிகள், அழகான குட்டியாக இருந்துச்சு. ஆனால் மழை நனைஞ்சு அப்படியே சொதன்னு இருந்துச்சு குட்டி. ஏன்னா 2 மணிக்கே மழை பிடிச்சிருச்சு. பண்ணக்கூடிய மொத்தம் 2-3 மணியாக போல தான் மழை. ஆடுகளும் சரியாக மேயலை, குட்டிகளும் சரியாக மேயாதனால உங்களுக்கு பார்க்க பார்வையாகவும் இல்லாமல் இருக்கும். குட்டியும் பார்த்திங்கன்னா ஈரத்தில் ஃபுல்லாக மழைக்கேன்னு நனைஞ்சு வந்ததுனால தண்ணியாக ஒரு மாதிரி சொதன்னு இருந்துச்சு குட்டியும் பார்க்குறதுக்கு. குட்டியும் அதிகமான இறக்கமும் இல்லை. இந்த வர பொறுத்தவரை பறவைக்குள்ளே அப்படி ஒன்றும் குட்டி அதிகமாக இறங்கலை. கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இறங்கியிருந்தது. அதிக இறக்கம் இல்லை.
இது ஃபுல்லாமே கிடா குட்டி தான், நல்லா ஒரு சைஸான குட்டிகளாக இருந்துச்சு. எல்லாமே கிடா குட்டிகள் தான். விலைகள் தான் கொஞ்சம் வித்தியாசங்களில் நின்றுக்கிட்டே. வியாபாரிகள் ரொம்ப பேர் நின்றாங்க, வாங்குறதுக்காண்டி ரொம்ப பேர் நின்றாங்க. ஆனால் யாருக்கு தீர்ந்துச்சுன்னு தெரில. குட்டி நல்லா ஒரே சைஸ் குட்டியாக இருந்துச்சு. இது காலையில் எடுத்தது. இந்த பெட்டை ஆடுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆடோடு 13 ரூபா கரையும் சொன்னாப்புல. இப்போலாம் ஆடெல்லாம் 11 ரூபா 11 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த ஆடையுமே வாங்க முடியல. அதுக்கு மேலே போனால் தான் ஆடு. 11 ரூபாய்க்கு குறைஞ்சி கீழே ஆடே இருக்க மாட்டேன்னு சொல்லி சந்தையில் யாரும் விலையும் சொல்கிறதில்ல. கிடாயை பொறுத்தா 12 ரூபாய்க்கு மேலே தான், ஆடை பொறுத்தா 11 ரூபாய்க்கு மேலே தான். அப்போ வாங்கவில்லை. மொத்த கறியெல்லாம் கொடுக்குறதுலாம் ரொம்ப சிரமமான ஒரு சூழல். கிடாய்கள்லாம் பிடிக்கவே முடியதில்லை. நம்மளாம் 2 ஆர்டர் வேறு கிடாக்கறி பேசியிருந்தோம், ஒன்றும் அமையலை. குட்டியும் அதிகமாக இறங்காதனால ஒன்றும் கிடாய்களும் அதிகமாக வாங்க முடியலை, ஒன்றும் அமையலை. பேசுகிற கறிக்கு எதுவுமே 900 ரூபாய்க்கு போட்டாலுமே அமைய மாட்டேங்குது. விலைவாசி ரொம்ப அதிகமாக. கிடாலாம் 1000 ரூபா 1100 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு அவங்களே விற்கிறவங்களே வியாபாரிகளே சொல்கிறாங்க.